வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் மூவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க என்ன பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் உண்மையாக காதலிக்கும் போது தூரத்திலிருந்து காதலித்தாலும் அந்த தூரத்தின் தொலைவு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையாவே பெஸ்டா இருக்காங்கன்ற போது அவங்க எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய தூரம் அவங்களுக்கு பெரிய உள்ள கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா அவங்களுடைய அன்பு அவங்களுக்கு தெரியும், அவங்க இவங்களுக்காக இருப்பாங்கன்றதும் தெரியும். நாங்கள் லாங் ரிலேஷன்ஷிப் இருந்தாலே இங்கே ஒருத்தங்களை விரும்புவாங்க, அங்கே ஒருத்தங்களை விரும்புவாங்கன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. பட் உண்மையான காதலில் அது இருக்காது. பொய்யா இருந்தாங்கன்ற போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம். பட் உண்மையாக இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க உண்மையாக இல்லைன்றதா அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாகவே. ஒரு ஆணுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான காதலை ஒரு பெண்ணிடம் எப்போது வெளிப்படுத்துவார்கள் என்றால், அந்த பெண் இவர்களை விட்டு சென்ற பிறகு மீண்டும் சேர்ந்தார்கள் என்றால் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். இதெல்லாம் என்ன ப்ரோ, என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க விரும்புவாங்க, நீங்களும் விரும்பியிருப்பீங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். ஆனால் அவங்க திடீர்னு ஒரு நாள் சில நாட்களில் அன்பு காமிக்க மாட்டாங்க, உங்கள் மேலே எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. பட் உங்களுடைய மகத்துவமும் உங்களுடைய அருமையும் அவங்களுக்கு புரியும் போது மறுபடியும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய உண்மையான அன்பை காமிப்பாங்க, உண்மையான காதலை கண்டிப்பாக காமிப்பாங்க. எல்லாருக்கும் இது கிடைச்சிடாது, ஒரு சில நபர்கள் கிடைக்கும். காதலிக்கும் போது அதிக நபர்கள் இருக்கக்கூடிய பொய் என்றால், உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன், நீயே என்னை விட்டு சென்றாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்பதுதான். இதுதான் இப்போ காமனாக இந்த லவ் பண்ணுறவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய்யா இருக்கு. எப்பவுமே நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டாங்க. நீ ஏன் விட்டு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டாங்கன்னா சத்தியமாக அவங்களை மட்டும் நம்பிடாதுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பொய்னா அது இதுதான். சொல்கிறவங்க வாய்க்கு சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்கிறவங்கள இப்போவே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கூப்பிடுங்க, சத்தியமாக வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களை யூஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. பெஸ்ட்டாக ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் பண்ண தான் செய்வாங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிக பெண்களும் ஆண்களும் ஒரு பெண்ணை ஆணையும் காதலித்த அதே முதல் தோல்வியற்றவர்கள் என்றால் அதன் பிறகு அந்த காதல் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்களை விரும்பி ஒருத்தங்களை பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற போது அதுக்கப்புறமும் ஒரு புதுசாக ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ விரும்பணும்னா அவங்களுடைய மனசு அவ்வளவுக்கு ஒத்துக்காது. இவங்களுடைய ஞாபகம் தான் அவங்ககிட்டயும் வரும். அவங்கள்ட்ட பேசினாலே இவங்களுடைய மனசு தான் காரணமாகவே வந்து அமையும். இதனாலேயே நிறைய பேர் லைஃப்ல அவங்க இவங்களை மறந்துட்டு வேற ஒருத்தவங்களை விரும்பி லவ்வோ கல்யாணமோ பண்ணிக்க முடியாம தவிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். இது காமனா நிறைய பேர் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்க லைஃப்லயும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க லைஃப்லயும் இருக்கலாம். புரிஞ்சுக்கோ பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காதல் தோல்வி உற்ற பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்ற வாழ்க்கையும் தினமும் கண்ணீர் துளிகளும் அனாதையாகவும் நிம்மதியற்ற தூக்கம் இல்லாமையும் வாழ்க்கையாக வாழ்கிறார்கள். நிறைய பேர் லைஃப்ல பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரேக்கப் பண்ணிட்டு போன அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏமாந்து நிற்கக்கூடிய இந்த ஆணும் இந்த பெண்ணும் தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துலையும் நிம்மதியற்றும் தினமும் கண்ணீர் துளிகளை கஷ்டப்பட்டுட்டும் அழுதுட்டும் தூக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு நீங்கள் இதை கேட்டீங்கன்ற போது கொஞ்சம் யோசிச்சு உங்கள் லைஃப்பில் பிரேக்கப் பண்ண பாருங்கள். அவங்க தப்பானவங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு அவங்கள சொல்லிட்டு போகாதீங்க தயவு செய்து. அண்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்றீங்க அப்படின்ற போது வா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வா பண்ணிக்கலாம்னு சொல்லதான் மட்டும் தான் செய்வாங்க, வரமாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அவங்களே கலந்து போயிடுவாங்க. அது ஒரு உண்மையான காதலாக இல்லாமல் இருந்தால். உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.